Hi, நான் ஸ்ரீதா. நான் வந்து 6 இயர்ஸா கராத்தே கத்துட்டு இருக்கேன். இங்க வந்து என் கராத்தே எதுக்காக கத்துக்கிறோம்னா அது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு பிற்காலத்தில் ரொம்பவே உதவும். நம்ம பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்க உதவும். செல்ஃப் டிஃபென்ஸ் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம். அது இவங்க வந்து ரொம்ப அலட்சியமாக பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க பெண்கள் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிட்டே ஆகணும். கராத்தேன்னு இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கராத்தே கற்றுக்கணும். கராத்தேங்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, எல்லாத்துக்குமே ஃபிட்டாக வச்சுக்கும், ஆரோக்கியமாக உங்களை எல்லாத்துக்குமே பார்த்துக்கும். செகண்ட், நான் வந்து இப்போ AAKKPF அப்படிங்கிற ஒரு கராட்டே டோர்னமெண்ட்டில் நான் வின் பண்ணி இந்த 3 மெடல்ஸ் வாங்கியிருக்கேன். எந்தெந்த ஈவெண்ட்டில் வாங்கினேன்னா கட்டா, கொபுடோ அண்ட் குமிட்டி ஈவெண்ட்டில் வாங்கியிருக்கேன். கட்டா அப்படிங்கிறது வந்து ஒருத்தவங்க ஆப்போனண்ட் இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பண்ணுற மூமெண்ட்ஸ் தான் கட்டா. குமிட்டி நம்ம ஃபைட் பண்ணுறது, அண்ட் கொபுடோ வெப்பன்ஸ் வச்சு பண்ணுறது தான் கொபுடோ. கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேர்ள்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து கராத்தே கற்றுக்கணும். அடுத்தது வந்து இது ட்ரெடிஷ்னல் கராத்தேங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே கராத்தே. ஹாய், நான் உங்கள் மணிசங்கர். நான் வந்து 6 இயர்ஸாக கராத்தே போயிட்டுருக்கேன். எங்கள் ஸ்டைல் நேம் வந்து ஷோரின்ரியோ ஷோபுகான். நான் வந்து இங்கே கியோஷி ரத்னம் கிட்ட வந்து கற்றுட்ருக்கேன். அவங்க வந்து நல்ல விதமாக எடுக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கராத்தேனா இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட் மாதிரி யோசிச்சு ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்பு. அது வந்து நம்ம ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் இதுக்கும் மட்டும்தான். அது வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ். அது வந்து நம்ம கற்றுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹாய், ஐம் கணேசன், பிளாக் பெல்ட். என்னோட மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் கேஷி ரத்னம். அவர்கிட்ட 20 இயர்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வந்து செல்ஃப் டிஃபென்ஸ். இது எத்தாஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாம் நிறைய உருவாக்கியிருக்கோம், ஸ்டூடெண்ட் உருவாக்கியிருக்கோம். செல்ஃப் டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜ் ஃபைட்டிங் இது. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய டோஜஸ்லாம் உருவாக்கணும். நிறைய ஆம்பிஷன் இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்து நிறைய டெக்னிக்ஸ்லாம் கற்றுக்கணும். அவங்க எங்கே யாரும் அது வந்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. யூஸ் பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், ஒவ்வொரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சொல்லும் போதெல்லாம் வந்து அதை கேர்ஃபுல்லாக எடுத்துக்க மாட்டாங்க, ரொம்ப இதுவாக எடுத்துக்க மாட்டாங்க. மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணணும். சண்டைன்ற ஒரு பெரிய இது கிடையாது, அது வந்து தற்காப்பு கலை. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கற்றுக்கணும். நமக்கு வயசு இருக்கிறது வயசு எப்போ இருந்தாலும் கற்றுக்கலாம். அது பெரிய ஒரு கலை. இது அது கலையை வந்து மறக்காமல் கற்று பெரிய விஷயம். மறந்து போயிட்டாங்க, ஒரு சில மறந்து போயிறாங்க. மறக்காமல் கற்றுக்கணும். அது வந்து யாரும் கிடைக்காது, ஒரு பொக்கிஷமாக. அது பார்த்தீங்கன்னா தேட கிடைக்காத ஒரு பொக்கிஷமாக. அது நிறைய ப்ராக்டிஸ்னு சொல்லியிருக்காங்க. என் மாஸ்டரோட நேம் வந்து பெஞ்சமின் ஷேகர். அவர்கிட்ட தான் நான் 6 இயர்ஸாக கராத்தே கற்றுட்டு இருக்கேன். எங்களோட ஸ்டைல் பேர் ஷோரின்ரியோ ஷோபுகான். நான் வந்து டோர்னமெண்ட்டில் கலந்து AAKKPFன்னு ஒரு டோர்னமெண்ட்டில் கலந்து இது வந்து குமிட்டியில் வந்து கோல்டு, அப்புறம் இது கட்டாவில் வந்து சில்வர் எடுத்திருக்கேன். குமிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைட். கட்டானா அது ஒரு இமேஜினரி ஃபைட்டிங், ஆப்போனண்ட்டே இல்லாமல் ஃபைட் பண்ணுறது. என்னோட ஆம்பிஷன் என்னன்னா, நான் வந்து ஒலிம்பிக்கில் வந்து இந்தியாவுக்காக ஒரு மெடல் எடுத்து கொடுக்கறது. அப்புறம் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எங்கள் கிளாஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு. நான் முக்கியமாக தேங்க்ஸ் சொல்கிறது வந்து எங்கள் கியோஷி ரத்தினமுக்கும் பெஞ்சமின் ஷேகர் சென்சைக்கும். இந்த சம்மர் லீவை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இந்த கேம்ப் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா இந்த சம்மர் நல்லா யூஸ் பண்ணலாம். ஹாய், என் பேர் ஜாக்லின். நான் வந்து கராட்டே கற்றுட்ருக்கேன். என்னோட ஆம்பிஷன் என்னென்னா ஒரு லேடி இன்ஸ்ட்ரக்டர் ஆகணும்.
எனக்கு கராட்டே வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் அது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. நம்ம அதை சரியாக யூஸ் பண்ணால் அது எல்லாருக்கும் நல்லது. நம்ம இப்போ இந்த சொசைட்டியில் வந்து நம்மளுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ கராட்டே கட்டால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் பேர் சிவகுமார். நான் 5th level பிளாக் பெல்ட்டு. குரோஷி ரத்தம் தான் என்னோட மாஸ்டர். அவர் 23 வருஷமாக கிளாஸ் வந்துட்டு இருக்காங்க. கராத்தேனா அடிதடி கிடையாது, செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு. இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒன்றும் ஃபிட்டாக இருக்கு எனக்கு. அதுக்கு முழுக்க காரணம் என்னோட மாஸ்டர் குரோஷி அப்புறம் தான். நிறைய மெடல் வாங்கியிருக்கேன் நான். அவர் கைடன்ஸில் இதுக்கு நான் ஸ்கூல் வச்சு எடுத்துட்டு இருக்கேன். என்கிட்ட பசங்க கற்றுக்குறாங்க, நானும் வந்து எடுத்துட்டு இருக்கேன். 23 வருஷமா நான் கிளாஸ் இருக்கேன். இந்த கிளாஸ் இருக்கேன். செல்ஃப் டிஃபென்ஸ், தற்காப்பு, மனதைரியம் எல்லாமே ஒரு கற்றுக்கிட்டா. கிளாஸ் வந்து கற்றுக்குங்க. இதை வந்து அடிதடி சண்டை கிடையாது. ஹாய், என் பேர் தான் ஆனி வெரோனிகா. நான் வந்து கியோசி சாம்சன் கிட்ட கராத்தே கற்றுட்ருக்கேன். இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து கராத்தே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த லீவ் வேஸ்ட் பண்ணாமல் யூஸ்ஃபுல்லாக கராத்தே வந்து கற்றுக்கலாம். மை நேட்டிவ் பிளேஸ், நான் எந்த ஊரில் பிறந்தேன்னா ராமநாதபுரம் ஜில்லா திருவாடானை பக்கத்தில் மேலரம்பூருங்கிற ஒரு குட்கிராமத்தில் ஒரு குடிமகன் குடும்பத்தில் பிறந்து வந்தவன். எனக்கு இந்த சண்டைக்கிழமை மேலே ஆர்வம், என்னுடைய தந்தை ஒரு பெரிய சிலம்ப ஆசை. அந்த பரம்பரையில் வந்த காரணம் கொண்டு எங்கள் தந்தை மற்ற ஆள்கிட்ட இந்த சண்டைக்கலை பற்றி நிறையா, அவர் படித்த சண்டைக்கலை, எங்கெங்கே சண்டைகள் நடந்ததோ அந்த வீர செயல்கள் பற்றி அவர் மற்ற அவருடைய நண்பர்களிடம் சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது நான் சிறு வயதில் அவரோட எப்போவுமே இருப்பேன். நான் அதை என்னுடைய காதில் கேட்டு 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 எனக்கு இதனுடைய ஆர்வங்கள் நிறையா வந்தது. அடுத்து என்னுடைய பாட்டி வந்துட்டு மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி வீர கதைகளை சொல்லி அதுகளை கேட்டு இந்த சண்டைக்கலையில் ஒரு ஆர்வம் வந்த காரணத்தால் 9 வயதில் நான் சிலம்பக்கலையை, நம்ம நாட்டு தமிழகத்தினுடைய சிலம்பக்கலையை கற்க ஆரம்பித்தேன். அப்படி அது சிலம்பக்கலையில் 2-3 வகை, மதிகட்டாம், புதிய நாடகம், குறவஞ்சி, இந்த மாதிரி சில வீரக்கலைகளை, சிலம்பக்கலை நுட்பங்களை நான் படித்தேன். அதற்கு பின் நான் சென்னைக்கு வந்த பிறகு களரி பயிற்று என்ற ஒரு நம்முடைய தாயகமான இது, அந்த காலத்தில் தமிழ்நாடு கேரளா எல்லாம் ஒன்றா இருந்த காலத்தில் களரி பயிற்றுங்கிற ஒரு வீரக்கலை நம்ம ஊரில் இருந்தது. அது இப்போ கேரளாவில் களரி பயிற்றுன்னு சொல்கிறாங்க. முன்னே நம்ம தமிழ்நாட்டில் அடிமுறை, குத்துவரிசை, வஜ்ரமுஷ்டி இந்த மாதிரி பல பேர்களில் இங்கே இருந்தது. ஸோ அது வந்து கற்றுக்கிற ஆரம்பித்தேன் நான். அதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம், கேரளாவிலேருந்து வந்த ஒரு களரி ஆசான், அவரோட எனக்கு தொடர்பு கிடைச்சிது. அவர் நானும் ஒன்றா ஒரு ரூமில் தங்குற ஒரு நிலைகள் ஏற்பட்ட காலத்திலேருந்து அவர்கிட்ட நான் படிக்க ஆரம்பித்தேன். அந்த களரி போயிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கிறப்போ அதில் பல வகை, தெக்கன் களரி, வடக்கன் களரி, துளுநாடங்குலாபியாசம், நாடந்தல்லு, செட்டித்தல்லு, இந்த மாதிரி பல களரி போயிட்டு வகைகள் இருக்குது. அது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் படித்தேன். அதில் தெக்கன் களரி, வடக்கன் களரி கொஞ்சம் என்ற ஆசான்கிட்ட படித்தேன். அது தெக்கன் களரி, வடக்கன் களரியில் என்ற ஆசானே வந்துட்டு அபியாசங்கள் கொஞ்சம் குறைச்சி தான் படித்தது. வர்ம சாஸ்திரங்களை நிறையா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. இந்த வர்ம சாஸ்திரங்களில் வைத்திய முறைகள் இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லி கொடுக்குறப்போ இப்போலாம் வர்மத்தை வந்து நான் நிறையா கேள்விப்படுறேன். ஒரு நாளில் வர்மம் கற்றுக் கொடுத்து வர்ம வல்லுநர்னு பட்டயமெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் சாத்தியக்கூறு இல்லை. ஏன்னா வர்மம் படிக்கிறதுக்கு வந்துட்டு சொல்லி கொடுக்கறதுக்கே வந்துட்டு ஆசான்களை தேடி அலையணும். தேடி அலைஞ்ச பிறகு அவங்க நம்மளை குருவா சிஷியனா ஏற்றுக்கிட்டாலும் கூட ஏற்றுக்கிட்டு நம்மளை நிறைய சோதனைகள் கொடுப்பாங்க. அந்த சோதனைகள்லேருந்து நம்ம மீறி வந்த பிற்பாடு தான் வர்மத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அது களரியை பற்றி, களரியில் கொஞ்சம் கற்றுக்கிட்ட பிற்பாடு வர்மத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசி கற்றுக்கிறவங்களுடைய ஆர்ட்டை இப்போ ரொம்ப லகுவாக சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கமர்ஷியலாக போயிடுச்சு. அது நல்லதில்லை. எந்த மாதிரி ஆண்களுக்கு களரி சொல்லி கொடுப்பாங்கன்னா, இந்த களரியினுடைய தோற்றமே வந்துட்டு சிவபெருமான், அதாவது முருகப்பெருமான் 2-3 வழிகள் உண்டு. இதை முருகப்பெருமான் இதை உருவாக்கி மகாதேவர்கிட்ட கொண்டு காமிச்சதாகவும், அவர் இது நமக்கும் பக்தருக்கும் சித்தருக்கும் அல்லாத பாவிகளுக்கு ஆகாது என்றேன்னு சொன்னார். யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு. அப்போ நான் நான் உருவாக்கிட்டேன், இதை யாருக்கு சொல்லிக் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறப்ப தான் சித்தர்களுக்கு சொல்லிக் கொடுங்க, அது அல்லாமல் நெஞ்சில் உறுதியோருக்கும் பக்தியோருக்கும் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னாப்புல. அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க வந்ததில் தான் இந்த வர்ம சூத்திரங்கிற ஒரு வகை. வர்மத்தில் வடக்கன், தெக்கன், துளுநாடங்குலாபியாசம் உண்டு. சாஸ்திரத்திலே அந்த மாதிரி உண்டு. இல்லை வர்ம சூத்திரம், வர்ம கண்ணாடி, வர்ம பீரங்கி, இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. அதில் வர்ம சூத்திரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
வாதாரம் மகிழ்ந்துரைத்த வர்ம சூத்திரம் இவ்வையகத்தோர் காணாமல் மறைவில் வையே. மறைவில் வைப்பதென்றால் மைந்தா கேளு. உறவாடி சில பேர்கள் நூல்தாவென்று ஓவியம் போல் மொழி பேசி உன்னை எய்ப்பார். தரமான நூல் அவருக்கு வெளிவிடாதே. சீடன் என்று 12 வருடங்காத்து அறிவான பக்தியதும் தானும் இருந்தால் அப்பனே பொருள் வாங்கி நூலையே. ஈவதுதான் யாருக்கு? சிவயோகிக்கு. ஜெகத்தில் உள்ள மற்றவருக்கு இருந்தாயானால் சேருவாய் கடை நரகில் சொன்னேன் கேளேன்னா. அந்த காலத்துல சிவமதம் ஓங்கி இருந்த காலத்துல ஒரு சிவபக்தி சிவ ஞானங்கள் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அவங்க மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வர்மம் என்பது வர்மம், மர்மம், ரகசியம், சூட்சமம், காலன், இந்த மாதிரி பல பேர்கள் ஒன்று. காலன் என்றால் என்ன? வர்மத்தில் அடிபட்டால் உடனே காலம் தான் நமக்கு சாவுதான். அப்போ வர்மத்தில் யாரு அடிபடுவாங்க அப்படின்னா கர்மவினைப்பட்டவன் வர்மத்தில் அடிபடுவான் என்ற ஒரு ஸ்லோகம் உண்டு. அப்ப கர்மவினை யாருக்கு படும்? நம்முடைய கர்மவினை நம்ம செஞ்ச வினைகள் இல்லாம நம்ம முன்னோர்கள் செஞ்ச வினைகள், அது கர்மவினை. அந்த கர்மவினை நமக்கு வரும் பொழுது வர்மத்தில் அடிபடுவான். அப்போ வர்மத்தில் அடிபட்டா மீள முடியாது. அப்போ இந்த வர்மம்னா காலன்னு ஒரு பேர் இருக்குது. அப்போ வர்மம்னா நம்ம உடம்புல வந்துட்டு பல லட்சங்கான வர்மஸ்தானங்கள் உண்டு. அதுல பிரதானப்பட்டவா வந்துட்டு 108 வர்மஸ்தானங்கள் பிரதானப்பட்டவா. அதுல படுவர்மம் 12, தொடுவர்மம் 96ன்னு 2ஆ பிரிக்கிறாங்க. இந்த படுவர்மம் 12ன்னு சொன்னா பட்ட உடனே அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வரும். தொடுவர்மம் 96 அப்படின்னு சொன்னா அந்த தொடுவர்மம் 96 இடம் நம்ம உடம்புல இருக்கிறது வந்துட்டு அந்த இடத்துல தொட்டா கொஞ்சம் லேட்டா நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அப்ப இந்த படுவர்மம் 12, தொடுவர்மம் 96, இது ரெண்டையும் கூட்டினா 96 + 12 108. இந்த 108க்கு ஒரு பிரதானம். ஏன்னா இப்போ வர்ம சாஸ்திரத்தை வந்து இப்போ சண்டைக்கலையே நாங்கள் பண்ற ட்ரெடிஷ்னல் கராத்தே இது நம்ம இந்தியன் கலரியோட ஒத்து போனது. அப்போ இந்த 108 வர்மங்கள் நம்ம இருக்குன்னு சொல்றத ஆன்மீகத்துல வந்துட்டு 108 வர்ம முடிச்சுன்னு சொல்லுவாங்க. அதே சண்டைக்கலையில 108 வைட்டல் பாயிண்ட்னு சொல்லுவாங்க உடம்புல. அது பலவாறா சொல்லுவாங்க. கழுத்துக்கு மேல 25, நடுமுண்ட 48, கைகால் 35, கூட்டினா 108 வைட்டல் பாயிண்ட்ஸ். இது இன்னும் சில கலரி வர்மத்துல இதை வேற மாதிரி இந்த 108 பிரிச்சு சொல்லுவாங்க. மொத்தம் 108 தான். அப்ப இந்த 108 இப்ப இந்த சண்டைக்கலை வந்துட்டு நாங்க சண்டைக்கலை கத்துக் கொடுக்கறது சண்டை போடாம இருக்கிறதுக்கு தான் சண்டைக்கலை கத்துக் கொடுக்குறோம். சண்டை போடாம இருப்பதற்கு சண்டைக்கலை கத்துக் கொடுக்குறோம். அப்ப சண்டைக்கலையினுடைய நுட்பத்தை நாம் கத்துக் கொடுக்கும் பொழுது அப்போ வந்துட்டு இதே ட்ரெடிஷனல் கராத்தேல 1 ப்ளோ நாக் அவுட். ஒருத்தனுக்கு ஒரு பஞ்சு ஒரே ஒரு ப்ளோ கொடுத்து அவன் செத்துருவான். அப்ப அது சாகிறதுக்காக இது படிக்கிறது இல்லை. அப்ப என்னத்துக்கு படிக்கிறது? சண்டையை முறைப்படி படிச்சா இன்னொருத்தனை அடிக்க மாட்டாங்க. அப்போ இன்னொருத்தனை அடிச்சா அவங்களுடைய பின் விளைவு தெரியும். அது அடிபட்டு இறந்தவனுடைய குடும்பம் இருக்கும். அதெல்லாம் என்ன பாடுபடுங்கிற அதுக்காக இந்த பாவம் நமக்கு வந்து சேரும். அதனால அடிக்க மாட்டான் யோசனை பண்ணிட்டு. அதனாலதான் சண்டைக்கலையை முறைப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்றது. அப்படி வர்மத்தில் அடிபட்டவன் கர்ம வினைப்பட்டவன். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சண்டைக்கலையை வந்துட்டு மற்றவங்களோட அடிக்கிறதுக்காக வேண்டி சண்டைகளை கற்றுக் கொடுப்பதும் இல்லை, கற்றுக்கொள்வதும் இல்லை. நம்மளுடைய உடம்புக்காக வேண்டி. நம்ம உடம்பு வந்து எப்போதுமே வந்துட்டு நம்ம உடம்பு ஒரு காய கல்பமா மாறிடும். ஏன்னா இந்த கராத்தேனுடைய மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷனல் யோகாவுடைய ரிலேட்ஸ். இங்கேருந்து போன இந்த யோகாவை தான் திருப்பி ஜப்பான் போய் அது கராத்தேனுடைய எக்ஸசைஸா பல பேரில் இங்கே வந்திருக்குது. இதுக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டியது நம்ம நாடு தான். நம்ம தமிழகத்திலிருந்து போன ஒரு ஆர்ட். இந்த ஆர்ட் போய் சைனா போய் சைனாவில இருந்து ஒக்கினவா போய் ஒக்கினாவில் போய் ஜப்பான்ல இருந்து கொஞ்சம் மெருகேற்றப்பட்டு திரும்பி இங்கே வந்திருக்கு. அது இங்கே வந்த பிற்பாடு இந்த கராத்தையை 2ஆ பிரிக்கும். ஏன்னா இது ஒரு ட்ரெடிஷனல் கராத்தை வந்துட்டு 1 ப்ளோ நாக் அவுட். ஒருத்தருக்கு அடிச்சா ஒருத்தர் கீழே விழுந்துருவான். அதை வந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு நிலையில இருக்கும் பொழுது அப்ப ஜப்பானீஸ் என்ன பண்ணாங்க, இது எப்படி உலகம் ஃபுல்லும் பரப்புறது அப்படிங்கிற யோசிக்கிறப்போ அப்போ இந்த கராத்தேனுடைய டேஞ்சரை வந்துட்டு கொஞ்சம் ஸ்மூத்தா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல கிராண்ட் மாஸ்டர்கள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, இதை ஸ்போர்ட்ஸா மாத்தினாங்க. இந்த கராத்தேங்கிறது முதல்ல வர்றப்போ ஸ்போர்ட்ஸ் இல்லை, இது பின்னால ஸ்போர்ட்ஸா குழந்தைங்களுக்குன்னு மாத்தினாங்க. அப்போ ஸ்போர்ட்ஸ்னா என்ன, ஒரு அடி வந்துட்டு செமி கான்டாக்ட், ஸ்கின் டச் அப்படிங்கிற மாதிரி இது ஃபுல் கான்டாக்ட் இல்லாம மாத்தினாங்க. அப்ப 2 பேரும் சண்டை போடுறப்ப அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அப்படி மாத்தல அப்படின்னா நம்மளுடைய உள்ளே இருக்கிற அந்த பவர் ஆனது பெனிட்ரேட் ஆகி ஒரு எதிரியோட அடிக்கும் பொழுது தப்பி தவிர கையில பட்டுட்டா பிளாக் பண்ணலைன்னா அவங்க இறந்துருவாங்க. ஏன்னா இந்த ட்ரெடிஷனல் கராத்தை படிச்சவங்க எங்க அட்டாக் பண்றாங்கன்னா அந்த வைட்டல் பாயிண்ட்ஸ்ல தான் கை போகும். அப்ப வைட்டல் பாயிண்ட்ஸ்ல கை போறப்போ அந்த ஒவ்வொரு வைட்டல் பாயிண்ட்ஸுக்கும் அதாவது கால் மாத்திரை, அரை மாத்திரை, முழு மாத்திரை அப்படிங்கிற மாத்திரை அளவு இருக்குது. எந்த அளவுக்கு இம்பாக்ட் அப்படின்னு அந்த அளவுக்கு போறப்போ அவங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படும்.
அதனாலதான் இது வெளி உலகங்களுக்கு பரவாம இருந்தது. மறுபடியும் இதை வெளி உலகத்துக்கு பரப்பணுங்கிற காரணத்தினால்தான் டோர்னமெண்ட்டுங்கிற ஒரு இது வந்தது. அந்த டோர்னமெண்ட் வந்து ஸ்போர்ட்ஸா வந்தது. ஸ்போர்ட்ஸா வந்ததுனால இப்ப வந்து ஒலிம்பிக் அது இதுன்னு நிறைய வந்திருக்கு. அதனால உலகம் ஃபுல்லா கராத்தே வந்துடுச்சு. அதுல இப்ப எங்க இன்ஸ்டிடியூஷன்ல நாங்க என்ன ஒலிம்பிக் கராத்தே ஒரு பக்கம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குறோம். வயது மீறிந்தவங்களுக்கு வந்துட்டு ட்ரெடிஷனல் கராத்தேன்னு சொன்னா அது வந்துட்டு அதுல யோகா இருக்கும், ஆன்மீகம் இருக்கும், அது மருத்துவம் இருக்கும், எல்லாமே இந்த ட்ரெடிஷனல் கராத்தேல இருக்குது. இப்போ ட்ரெடிஷனல் கராத்தே பாருங்க, எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்படி கிளென்ச் பண்ணி ஒரு பஞ்சு பண்றாங்க, இது ஸ்போர்ட்ஸ் கராத்தே, ட்ரெடிஷனல் கராத்தே. இதுல எப்படி ஆன்மீகம் வருதுன்னா ஒரு ஆன்மீகம், இந்த விரல 3 விரல் நூக்கிட்டா இதுக்கு பேரு வாயு முத்ரான்னு பேரு. இந்த வாயு முத்ராவுக்கு வந்துட்டு டெஃபினேஷன் நிறைய இருக்கு. நம்மளுடைய வாயு சம்பந்தப்பட்ட அத்தனை வியாதிகளும் நம்ம உடம்புல இருந்து தீரும். இந்த மாதிரி எல்லா முத்திரைகளும் கராத்தேனுடைய நுட்பங்கள்ல உண்டு. அதனாலதான் ட்ரெடிஷனல் கராத்தே படிக்கிறவங்க வந்துட்டு அதுல ஆன்மீகவாதியா போகணும்னா ஆன்மீகம் இருக்கு. இது ஆன்மீகம் எப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்படும். இந்த 108 வருமம் வைட்டல் பாயிண்ட்ஸ்ல அடிபடுறப்போ நமக்கு இந்த 108 உயிர் முடிச்சுன்னு அதுக்கு பேரு ஆன்மீகத்துல. அந்த 108 உயிர் முடிச்சதான் நம்ம ஜீவனாடி ஓடிக்கிட்டே இருக்குது. நமக்கு உயிர் போறப்போ ஏதாச்சும் ஒரு முடிச்சல தான் நிற்கும், உயிர் முடிச்சல. அப்பதான் நம்ம சொல்றோம் ஜீவன் நின்று போச்சுன்னு சொல்லிட்டு. அப்போ ஜீவன் நின்று போச்சுன்னா அந்த உயிர் போச்சுன்னு அர்த்தம். ஜீவன் நிக்காம ஓடிக்கிட்டே இருந்தா நம்ம எப்பவுமே நமக்கு உயிர் இழப்பு இல்லை. அப்ப இந்த 108 உயிர் முடிச்சிலையும் என்னுடைய ஜீவன் நாடி நிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்துல தான் கோயில்ல 108 அபிஷேகம், அதுக்குள்ள மந்திரங்கள், துளசி மாலையில 108 முத்துக்கள், இந்த மாதிரி ஒரு 108 எதுக்கு எடுத்தாலும் 108 இந்துத்துவால இருக்கிற 108 தாத்பரியம் இதுதான். அப்ப அந்த 108 இதுல வந்துட்டு அடிபடாம இருக்கிறப்ப அது ஆன்மீகத்தை சேர்றது. இப்போ ஆன்மீகத்துல இந்த படுவர்மம் 12, சண்டைக்கலையில படுவர்மம் 12, துருவர்மம் 96 சொல்றோம். இந்த படுவர்மம் 12ன்னு சொல்ற இடம் இருக்கிற இடம் அந்த 12 ராசிக்கு அதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்ப 12 ராசி வந்துட்டு மேசம்ங்கிற ராசி இங்க ஆரம்பிக்குது, மீனம்ங்கிறது பாதத்தில் ஆரம்பிக்குது. அப்ப நாங்க இங்க உச்சி வர்மம்னு சொல்றோம். அந்த மாதிரி ஒவ்வொரு வர்மங்களும் ஒவ்வொரு சக்கரங்களோட கூடியதா இருக்கும். அப்ப காலில் மீன முடியும். அப்ப இந்த 12 ராசி இருக்கிற இடத்துக்கும் 12 படுவர்மம் வைட்டல் பாயிண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கும் தொடர்பு உண்டு. அதே மாதிரி 96 தத்துவங்கள் உண்டு. அந்த 96 தொடுவர்மத்தை சொல்ற இடங்கள் வந்துட்டு 96 தத்துவங்கள் உடம்புல இருக்கு. அப்ப 96 தத்துவங்கள்னு சொல்றப்போ இந்த 96 தத்துவத்தை 3 வகையா பிரிக்கிறாங்க. முதல் தத்துவம் 30, 2ஆம் தத்துவம் 30, 3ஆம் தத்துவம் 36. அப்ப 30 + 30 + 36 96. அதாவது 30 அறுவரும் செப்ப மதிலிடை சேர்ந்து வாழ்வார், செப்ப மதிலிடை சிதைந்த பின் ஒப்பமுடன் ஓட்டெடுப்பாரு. அப்ப இந்த 96 தத்துவங்களும் நம்ம உடம்புல இருக்கு. நம்ம உடம்ப பாதுகாக்க தெரியாம நம்ம உடம்ப சிதைச்சுக்கிட்டோம்னா இருக்க இடம் இல்லாம தான் போகுது. அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு உள்ள ஜீவனும் தத்துவங்களும் உள்ள இருக்கும். அது ஒரு அழியாத ஒன்று, அழியக்கூடிய ஒரு சரீரத்தை தான் நம்ம வச்சிருக்கோம். இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர் அழியக்கூடிய கண்டெய்னருக்கு உள்ள அழியாத ஜீவன் என்ற ஒரு ஜீவனாடியும் தத்துவங்களும் உள்ள இருக்குது. அப்ப நம்ம உடம்ப வந்து பாதுகாக்க தெரியாம உடம்பு நோய்வாய்ப்பட்டு நம்ம இறந்துட்டோம்னு சொன்னா இருக்க இடம் இல்லாம அது போகுது. அந்த ஆத்மாவுக்கு இறப்பு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? எத்தனையோ வழிமுறைகள் உண்டு நம்ம உடம்பை பாதுகாத்துக்கிறதுக்கு, சரீரத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு. அது திருமூலர் சொன்னார், முதல்ல இந்த உடம்புக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கல. உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன், உடம்புனுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புனுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்புனையான் உணர்ந்து கொண்டேன். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திறம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா. அப்ப இந்த உடம்பை வளர்க்கறதுக்கு உபாயங்கள் நிறைய கேம்ஸ் இருக்கு. இது மட்டும்தான் இல்லை, ஏதாச்சும் நீங்க உணவு முறைகள், எக்ஸசைஸ் முறைகள், எந்த முறையிலையும் உங்களுக்கு பிடித்த ஒரு முறையில உடம்பை பாதுகாத்துக்கணும், நோய் வராம. அப்படி பாதுகாத்துட்டு உடம்ப நீங்க கட்டுக்கோப்பா வச்சிருந்தா உயிர் எங்கேயுமே போகாது, உயிர் உள்ள இருக்கும். அதுக்கு நாங்க எங்க வழியில இப்போ ட்ரெடிஷனல் கராத்தையில, இப்போ ட்ரெடிஷனல் கராத்தைக்கு ஸ்போர்ட்ஸ் கராத்தைக்கு வித்தியாசம் கொஞ்சம் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கராத்தே ஒரு மெடலிங் கராத்தேன்னு பேரு, ஆர்னமெண்ட் கராத்தே. மெடல் வாங்குறதுக்கு அதுக்கு என்னென்ன தேவையோ அதைத்தான் சொல்லி கொடுக்குறோம். ட்ரெடிஷனல் கராத்தே மரபு கராத்தைக்கு வந்துட்டு நாம் எப்படி இந்த உலகத்தில் பிறந்தோம் வளர்ந்தோம், எப்படி நோய் இல்லாமல் வாழ்வது, எப்படி மற்றவர்களோடு சமாதானமா இருப்பது, நாம் சமாதானமாக நம்ம நல்லா இருந்தா மற்ற ஊர் நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், எல்லாரோடும் இணக்கத்தோடு வாழ்வோம். நாம் மதம், இனம்,
ஜாதி இதுகள்லாம் இல்லாம ஒற்றுமையா வாழக்கூடிய ஒரு இது. அதனால தான் கராத்தே வந்துட்டு ட்ரெடிஷனல் கராத்தேக்கு இன்னொரு பேர் எப்படின்னா மதத்துக்கு ஈக்குவலா சொல்லக்கூடாதுன்னு மத மாதிரி சொல்லுவாங்க. இப்போ கராத்தே கம்யூனிட்டி, கராத்தே ரிலிஜன், அதாவது கராத்தே டோ இஸ் த வே ஆஃப் லைஃப், a little lower than religion by which anybody can reach the higher level of mentality. ஆனா கராத்தே ரிலிஜன் மதத்துக்கு ஒன்னா ஈக்குவலா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீழே சொல்றான். ஏன்னா ஜாப்பனீஸ் வந்துட்டு அவங்க குழந்தை பிறந்ததுல இருந்துட்டு வளர்ந்து வர்றதுக்குள்ள ஸ்கூலு அது இது இது வந்துட்டு ஒரு, ஏன்னா ஜப்பனீஸ் வந்துட்டு இது ஒரு புத்த மதத்தை சார்ந்தவங்க, இந்த புத்த பிச்சுகள் மூலம் இருந்து போனதாக ஒரு சரித்திரங்கள் உண்டு. ஸோ அதனால அவங்க வந்துட்டு உயிர் பலி கூடாது, மற்ற அவங்களுடைய தத்துவத்துக்கு ஏற்பதான் ட்ரெடிஷனல் கராத்தே. அப்போ வந்துட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் கராத்தே மூலம் ஸ்போர்ட்ஸ் கராத்தே கற்றுக் கொடுத்து ட்ரெடிஷனல் கராத்தே கற்றுக் கொடுத்தா ஈஸியா இருக்கும். ஏன்னா எடுத்த உடனே நாம வந்துட்டு ட்ரெடிஷனல் கராத்தே கொடுத்தா அதனுடைய பவர் இங்க இருந்து வந்து பெனிட்ரேட் ஆகி ஒரு ப்ளோல போயிடுவாங்க. அப்ப என்ன பண்றோம், அப்போ ஸ்போர்ட்ஸ் கராத்தேனா என்னன்னா, இப்போ ஒரு குழந்தைக்கு வந்துட்டு இல்னஸ் இருக்கு, ஃபீவர் இருக்குது, அந்த ஃபீவருக்கு வந்து ஒரு மாத்திரையை கொடுத்தா சாப்பிட முடியாது, கசக்கும், கீழே துப்பிடும். அப்ப என்ன பண்றோம், ஒரு சக்கரை தண்ணியில கலந்து அந்த மாத்திரையை கொடுக்குறோம். அது குழந்தை வாயில் வச்ச ஒரு பாடு இனிப்பா இருக்குது, இனிப்பா இருந்தோடனே குடிச்சிருது. அது குடிச்ச உடனே என்ன பாது, இனிப்பு கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சிருது, அந்த மாத்திரை உள்ள போய் வேலை செஞ்சு ஃபீவரை போக வைக்கிறது. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கராத்தே முதல்ல கொடுத்து அதனுடைய இனிப்பு மாதிரி காமிச்சு கராத்தையில ஒரு ஆர்வத்தை மூட்டி அதுக்கு பின்னால வளர்ற காலத்துல அடோலசன்ஸுக்கு அந்த ஒரிஜினல் கராத்தேனா என்ன அப்படிங்கிறத சொல்றோம். இந்த ஒரிஜினல் ட்ரெடிஷனல் கராத்தேல காயகல்ப எக்ஸசைஸ் உள்ளே இருக்குது. அப்ப இந்த காயகல்ப எக்ஸசைஸ்ன்னு சொல்றது, காயகல்பம் என்றால் காயம் என்றால் உடம்பு, கல்பம் என்றால் உறுதி, உடம்பை உறுதிப்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது இந்த காயகல்பம். இந்த காயகல்பம்ங்கிறது நம்ம உடம்ப, காயகல்பம்ங்கிறது நம்ம நாட்டில் காயகல்பம் லேகியங்கள்லாம் சாப்பிடுவாங்க. காயகல்பம் லேகியம் உண்மையில நம்ம உடம்பை உறுதியாக்கும். அந்த காயகல்பம் லேகியம் செய்யறதுக்கு 108 மூலிகைகள் வேணும். 108 மூலிகைகள் ஒன்னா சேர்ந்து அந்த காயகல்ப லேகியம் பண்ணினால் நம்ம உடம்பு கல்பமாக உறுதியாக இருக்கும். ஆனா இப்ப 108 மூலிகை சேர்க்கறது இல்லை, அதுல கஞ்சா அப்படின்னு சேரும். இப்போ 50-55 தான் சேர்க்கிறாங்க. அதுல சேர்த்து அந்த காயகல்ப இதை கொடுத்தா 48 நாள் ஒரு மண்டலம் சாப்பிட்டா நம்ம உடம்பு உறுதியா இருக்கும். அது எல்லாம் பணக்காரங்க, வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் காயகல்ப லேகியம் செஞ்சு சாப்பிட முடியும். இப்ப ஏழைகளுக்கு என்ன, ஏழைகளுக்கு அந்த காலத்துல நம்ம சித்தர்கள் சொல்லி வச்சாங்க, காயகல்பங்கிற ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, அந்த எக்ஸசைஸை பண்ணா அதுக்கு ஈக்குவலா நமக்கு அந்த பலன் கிடைக்குதுங்கிறான். இப்போ காயகல்ப எக்ஸசைஸ்ங்கிறது ஒண்ணுமே இல்லை. நம்ம உடம்புல இருக்கிற 4448 பெருநரம்புகள், 72,000 சிறுநரம்புகள், இந்த நாடி நரம்புகள் எல்லாமே அங்க ஒவ்வொரு இடத்துல ஜாயிண்ட் ஆகுது, சின்ன சின்ன முடிச்சுக்கள் வருது. இந்த 108 முடிச்சுன்னு சொன்னேன். அதுல பிரதானப்பட்டவா மேல ஒரு முடிச்சு, கீழே மூலாதாரத்துல ஒரு முடிச்சு இருக்குது. இப்ப இந்த இடத்துல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா இங்க பீஸ் போறது ஒண்ணு, உள்ள போறது ஒண்ணு, அங்க ஆஃப் பண்ணிட்டா இங்க ஃபுல்லா ஆஃப் ஆயிடும். அந்த மாதிரி உச்சந்தலையில ஒரு முடிச்சு இருக்கு, கீழே மூலாதாரத்துல ஒரு முடிச்சு இருக்கு. இது 2 முடிச்சு தான், அந்த 2 முடிச்சும் ஃபுல்லா அங்கங்க பிரிவுகள் புரியுது. அப்போ நமக்கு வந்து உச்சந்தலைக்கு இதுக்கு நம்ம எக்ஸசைஸ், உச்சந்தலைக்காக சிரசாசனங்கிற ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க. கீழே மூலாதாரத்துக்கு எக்ஸசைஸ் இல்லை, அந்த எக்ஸசைஸ் தான் குதப்பயிற்சி என்ற ஒரு எக்ஸசைஸ். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ராஜ் வெப் டிவிக்கு என் சார்பாலும் என்னுடைய ஆர்கனைசேஷன் சார்பாலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.